ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 1/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று வெற்றியான நாளாகும். எடுத்த காரியங்கள் யாவும் தடையின்றி நடக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. எடுத்த காரியங்கள் யாவும் தடங்கலின்றி நடக்கும். நினைத்தது வெற்றி பெறும். வெகு தூர பயணங்களால் நன்மைகள் அதிகமாகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிட்டும். இதுவரை தடைபட்ட காரியங்கள் யாவும் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். வியாபாரத்தில் வெற்றி அதிகமாகும். வியாபாரத்தில் லாபமும் அதிகமாகும். வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். சுபசேதி, சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி அல்லது குடும்பத்தினர்களின் வழி உங்களை வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 5ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். உங்களுக்கு தனவரவு அதிகமாக கிட்டும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். எதிர்பார்த்த தனம் உங்களை வந்து சேரும். திடீர் பண உதவி உங்களுக்கு கிட்டும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பயணங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும். தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். பிள்ளைகளின் மேல் படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மேல் படிப்பிற்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் உங்களுக்கு கடன் உதவியும் கிடைக்கும். உங்கள் உதவியால் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மேல் படிப்பு படிப்பவர்களுக்கெல்லாம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த காலமாகவே இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த படிப்பு அவர்களுக்கு கிட்டும். அதுபோல குரு 7ஆம் பார்வையாக உங்களுக்கு மேலும் சிறப்பை தருகிறார். உங்களது வாழ்க்கையில் திருமண தடைகள் இருப்பதெல்லாம் மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் தனவரவும், தொழில் வளர்ச்சியும் வெற்றியும், வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த லாபங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும். திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண தடை மாறும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையும். குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். சுப செய்தி வந்து சேரும். இனிப்பான செய்திகளும் வந்து சேரும். தனவரவும் கூடும். நிறைய செலவுகள் செய்வீர்கள். சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளின் படிப்பிற்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செல்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இது இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு பாராட்டு பரிசுகள் வந்து சேரும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசியில் செவ்வாய், 2ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு மேலும் சிறப்பை தருகிறார். சந்திரன் வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் ஆட்சியிலேயே இருப்பதால், அவரது வீட்டிலேயே அவர் ஆட்சி புரிவதால் மேலும் அதிகமான சிறப்பு உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களை வந்து சேரும். பால் உற்பன்னங்கள், நீர் சம்பந்தமான தொழில்கள்,
மற்றும் உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் பெறும் காலமாகவே இருக்கிறது. எதிர்பார்த்த உதவியுடன் உங்களுக்கு தனலாபமும் அதிகமாகவே கிடைக்கும். நண்பர்கள் வழி உங்களுக்கு உதவி கிட்டும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கல்வியில் மேன்மை உண்டு. கல்வி சம்பந்தமாக அயல்நாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரை வேலை கிடைக்கவில்லையே என்று மனம் நொந்து இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் செழிப்பாகவே இருக்கும். வெளிநாடு சென்று வியாபாரத்தை வளர்த்துவீர்கள். கட்டிடப் பணிகள், கட்டடம் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும், இரும்பு சம்பந்தமான வாகன சம்பந்தமாக மற்றும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தினரிடம் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். குழந்தைகளிடமும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் உங்களது இல்லத்தில் வந்து சேரும். சிறிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் ராசிநாதனே ஆட்சி பெற்றிருப்பதால் நினைத்த காரியங்கள் தடங்கலின்றி உங்களுக்கு நடக்கும். அனைத்தும் சுபமாகவே இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். குடும்பத்தில் நீங்கள் சொல்வதுதான் வேத வாக்கியமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அனைத்தும் நடக்கும். உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அலுவலக பணிகள் சுமூகமாகவே நடைபெறும். தந்தை வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும். இதுவரை தந்தையின் பாசத்தை அனுபவித்திருக்காமல் மனம் நொந்து இருக்கும் பிள்ளைகளுக்கு தந்தையின் பாசம் அதிகமாகவே கிட்டும். அவர்கள் வழி இந்த அப்பாவை நாம் வெறுத்து விட்டோமே என்று சொல்லும் அளவிற்கு அவரது பாசமும் உங்களுக்கு அரவணைப்பும் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் நல்ல வெற்றியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களை வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். தொழில் வளர்ச்சி பெறும். தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் சென்று பணத்தை அதிகமாக பெறுவீர்கள். திடீர் பயணங்கள் வெற்றி தரும். சிம்மராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக என்று இருக்கும். உங்களது ராசிநாதனுடன் புதனும் ராசியில் இணைந்திருப்பதால் சிறப்பு அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். செலவுகள் அதிகமாகும். சுப செலவுகளும் அதிகமாகும். விரய செலவுகளும் அதிகமாகும். பணப்புழக்கங்களும் உங்களுக்கு அதிகமாகவே வந்து சேரும். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவுடன் வாக்குகளை காப்பாற்றுவீர்கள். தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு குருவின் கடாட்சம் அதிகமாகவே இருப்பதால் தொழிலில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக அலைச்சல்களுடன் தனவரவும் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த தொழிலில் உள்ள பிரச்சனைகள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் இதுவரை நீங்கள் சற்று சிரமங்கள் அனுபவித்து கொண்டிருந்தது மாறி அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். விவசாய விளைபொருள்களால் அதிகமாக வருமானம் பெறுவீர்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள். தாயாரிடம் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி
குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். வியாபார விஷயமாக அயல் நாடுகள் செல்வீர்கள். வியாபாரத்தில் பெரும் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். திடீர் தனவரவு கிடைக்கும். ஆடை ஆபரணத்துடன் புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். சிலர் புதிய தொழில் செய்ய யோசனை உண்டாகும். அதற்கான பண உதவியும் கிட்டும். இதுவரை எதிர்பார்த்த ஒரு நபரால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். திடீர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தந்தையார் வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை பெறலாம். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் அதிகமான லாபம், இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன சம்பந்தமாக உங்களுக்கு லாபம் எதிர்பார்க்கலாம். வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் விரயஸ்தானத்தில் 11 சந்திரன். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பயணங்கள் அனுகூலமான பலனை தரும். வெற்றி பயணங்கள் உண்டாகும். விரைய செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது சுப செலவாக மாறும். பழைய வீட்டை புதுப்பிக்க திடீர் கடன் உதவிகள் வாங்குவீர்கள். கடன் உதவிகளும் கிட்டும். திடீர் ஆதாயம், தனவரவு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். வியாபார நிமித்தம் அலைச்சலும் சற்றே பணப்புழக்கங்களும் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வங்கி துறையில் உள்ளவர்களுக்கும் பணம் பரிவர்த்தனை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான பணப்புழக்கங்கள் வந்து சேரும். பெண்களுக்கு இது இன்று ராசியான நாளாக அமையும். அவர்கள் எதிர்பார்த்த பணம் அல்லது ஆடை ஆபரணங்கள், புதிய பொருள்கள், ஆடம்பர பொருள்கள் இன்று உங்கள் கணவரே உங்களுக்கு வாங்கி தருவார்கள். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். திடீர் தனவரவும் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். வியாபாரத்தில் தன நேட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வரவு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக லாபங்கள் அதிகமாகும். பூமி சம்பந்தமாக பூமி விற்பனை, இடம் விற்பனை, கொடுக்கல் வாங்கல் போன்றவை சுமூகமாக நடக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். பிள்ளைகளுக்கு கலைத்துறை மூலமாக பாராட்டும் பரிசும் வந்து சேரும். அதனால் குடும்பத்தில் பெருமை அதிகமாகும். பிள்ளைகளுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உருவாகும். கலைக்காக அல்லது மேல் படிப்பிற்காக பிள்ளைகள் அயல்நாடு அல்லது வெளியூர் செல்வார்கள். இதனால் உங்களுக்கு தனநேட்டமும் உண்டாகும். பாராட்டும் பரிசும் பிள்ளைகளுக்கு கிடைப்பதால் பெற்றவர்கள் மனமகிழ்ந்து இருப்பார்கள். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 11 சூரியன் புதன் வலுவாக இருக்கிறார். சூரியன் அவரது வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் இருப்பதும் அத்துடன் புதனும் இணைவது உங்களுக்கு யோகத்தை தருகிறது. புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். உங்களது எண்ணங்கள், கனவுகள் யாவும் நனவாகும். கால்நடைகளால் அதிகமான லாபம் பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். பால் சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, தங்கம் போன்ற தொழில், பட்டறை தொழில், இது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் மேன்மையும் வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும்.
திடீர் விரய செலவுகள் இருந்தாலும் 12இல் உங்களுக்கு சுக்கிரனுடன் கேதுவும் இருப்பதால் விரய செலவுகள் அதிகமானாலும் அது தனவரவு அதிகமாக இருப்பதால் விரய செலவாக அது மாறாது, சுப செலவாகவே மாறும். திடீரென்று வீட்டிற்கு ஏதாவது சிறு சேதம் வந்திருக்கும், அதை புதுப்பிக்க உங்களுக்கு பணம் செலவாகும். அது விரய செலவு என்று எடுக்காமல் சுப செலவாகவே ஏற்றுக்கொள்ளலாம். திடீரென்று பெண் பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்குவீர்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவே அமையும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். எடுத்த காரியம் வெற்றியாகும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். வியாபாரம் செழிக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வெளிநாட்டில் உங்களுக்கு திடீர் செய்தி வரும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்தி சுப செய்தியாகவே இருப்பதால் உங்களுக்கு அத்துடன் தனவரவும் இருக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தாயின் ஆரோக்கிய நிலையில் சற்று பணச்செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசிநாதன் வலுப்பெற்று இருப்பதால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சுப காரியங்கள், திருமண தடைகள் மாறி பேச்சுவார்த்தைகள் சுபமாகும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். நல்ல நிலையில் கிரகங்கள் யாவும் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். தனவரவும் சற்று அதிகமாகவே உங்களை வந்து சேரும். தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும் அல்லது வெளியூருக்கு செல்வார்கள். தான் படித்த படிப்பிற்கு தகுந்தாற்போல் சிறிய வேலையோ பெரிய வேலையோ கிடைக்கும் வாய்ப்புகளும் உருவாகும். பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வீட்டில் பெரியவர்களால் சுபச்செய்தி உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். சுப செய்தி, சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் பங்கேற்று மகிழ்வீர்கள். எதிர்பாராத திருப்பம் உங்களுக்கு உண்டாகும். கட்டடப்பணிகள் சிறக்கும். கலைத்துறை சிறக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மனைவி வழி தனவரவு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அந்த கடன் தீர்க்கும் வழியும் உங்களுக்கு பாக்கியமும் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். தாய் வழி உறவால் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. 3ஆம் இடத்தில் சனி. சகோதர வழியில் கலகங்களும் மனக்கவலைகளும் உங்களை அலட்டும். 4ஆம் இடத்தில் ராகு. தாய் வழி உறவால் சற்று மனக்கலக்கம் கொள்வீர்கள். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இருக்காது. அதனால் சற்று மனக்குமுறல்கள், மனவேதனை, இது போன்ற பிரச்சனைகள் உங்களை அலட்டும். 6ஆம் இடத்தில் குரு, 7இல் செவ்வாய். குருவின் பார்வை 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் இதுவரை தடங்கலாகி இருந்த திருமணங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் வெற்றியாக நடக்கும். காதல் கைகூடும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வேறு ஊருக்கு செல்லும் சூழ்நிலையும் உண்டாகும். அதாவது காதலால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியூர் சென்று வசிக்கும் நிலைமையும், பெற்றவர்களை விட்டு பிரிந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டு போகும் சூழ்நிலையும் உருவாகும். எதுவும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்குபவர்களுக்கெல்லாம் அந்த சுபசெய்தி வந்து சேரும். வியாபாரத்தில், தொழிலில் சற்று பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த நபரின் உதவி சற்று தாமதமாக உங்களை வந்து சேரும். வாய்ப்புகள்
கை சற்று நழுவி போகும். எனினும் உங்களுக்கு தாமதமானாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. திடீர் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்த பணம் சற்று தள்ளி போகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளால் சற்று மனக்கவலை உங்களை அலட்டும். எனினும் கவலை வேண்டால். பிள்ளைகளால் சற்று மனக்குமரல்கள் சேரும். பிள்ளைகள் வழி சற்று மனக்கலக்கம் கொள்வீர்கள். எனினும் கவலை வேண்டாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ளவும். கண் மற்றும் காது இரைச்சல் இது போன்ற கண் பார்வை மங்கல், காது இரைச்சல் போன்றவையும் கால் சம்பந்தமான பிரச்சனைகளையும் உங்களை சற்று அலட்டும். மருத்துவ உதவி அதற்காக தேவைப்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி இருந்தாலும் இன்றும் நாளையும் உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கும். எனினும் வரவேண்டிய பணமோ வியாபார தொழில் சம்பந்தமாகவோ இருந்து வந்த கலகங்களெல்லாம் ஒரு நாள் கூடி இருக்கும். அதை தரணம் செய்தால் அடுத்த நாள் உங்களுக்கு அவையாகவும் மாறி உங்களுக்கு சுமூகமான பலனை அளிக்கும். எவரிடமும் சற்று கடுகடுப்பாக பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்ளவும். தேவையில்லாத பேச்சுகள் பேசி அடுத்தவர் மனதை புண்படுத்த வேண்டாம். பிறர் உங்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தாலும் சற்று விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றுள்ளார். 5ஆம் இடத்தில் குரு, 6இல் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன். திருமண யோகம் உண்டு. சுப பலன்கள் உண்டு. 8இல் சூரியன், புதன், 9இல் சுக்கிரன். உங்களுக்கு தந்தை வழி ஆதாயம் பெறுவீர்கள். இதுவரை தந்தையால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். உங்கள் தந்தை உங்களை மட்டும் வெறுத்து ஒதுக்கி இருப்பார்கள். இவன் என் மகனல்லே என்று சொல்லிவிடுவார்கள். அதே தந்தை உங்களது வீட்டில் அடைக்கலம் கேட்கும் சூழ்நிலையும் உருவாகும். அந்த தந்தையால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அவரால் உங்களுக்கு தனவலன், தனநேட்டம் உண்டாகும். நீங்கள் இதுவரை சங்கடப்பட்டு வாழ்ந்து வரும் சூழ்நிலையும் மாறும். தந்தை வழி உங்களுக்கு சொத்து சேரும். இதுவரை பிரிந்து உங்களை வெறுத்து ஒதுக்கி சென்றவர்களெல்லாம் உங்களை சேர்வார்கள். குடும்பத்தில் பிரிந்து போன நபர்கள் திரும்ப வருவார்கள். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். வெகு நாள்களாக நினைத்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. அது சுப நிகழ்ச்சியாகவே நடக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைகள், கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறும். கால்நடைகள் அதிகமாகும். கால்நடைகளை வாங்குவீர்கள். கால்நடைகளால் லாபம் அதிகமாகவே இருக்கும். கால்நடை வியாபாரம் செய்பவர்களுக்கும் விவசாய விளைபொருள்களாலும் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இது பொன்னான நேரமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, சுப செய்தி சேரும். நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள் என்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பலன் உங்களை சேரும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் தொழில் வெற்றியும் உண்டு. வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். அதற்கான தனவரவும் கிட்டும். பணம் இதுவரை கிடைக்கவில்லையே. பையனுக்கு படிப்பிற்கு பணம் கிடைக்கவில்லை, தொழிலுக்கு பணம் கிடைக்கவில்லை, கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது, வீட்டுடைய கட்டணம் கட்ட வழி இல்லை, வாடகை கொடுக்க வழி இல்லை, இது போன்ற பல பிரச்சனைகளில் ஈடுபட்டு மனம் நொந்து இருப்பவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தியும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ராகு சற்றே பேராசையை தூண்டிவிட்டாலும் குருவின் வீட்டில் ராகு இருப்பது நன்மையே செய்யும். பேராசையால் உங்களுக்கு பெருநஷ்டம் வர வாய்ப்பொன்றும் இல்லை. நீங்கள் எதை எதிர்பார்த்து செல்கிறீர்களோ அந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். சிலர் சொல்வார்கள், இதை செய், உனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். நீங்கள் 2 தவணை 3 தவணை நன்றாக ஆலோசனை செய்த பின் இது சரியா என்று யோசித்து செய்யும்போது உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும்.
4ஆம் இடத்தில் குரு, 5இல் செவ்வாய். பூமி லாபம் உண்டு. தாயார் வழி உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும். இதுவரை எதிர்பார்த்த பலன் உங்கள் தாயார் வழி உங்களுக்கு வந்து சேரும். 4இல் குரு, தாயாருக்காக சற்று மருத்துவ செலவு உங்களுக்கு உண்டாகும். எனினும் குருவின் அருளால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். உங்களுக்கு அதற்கான பண உதவியும் வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். பிள்ளைகள் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் வழி உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். மேல்நாட்டிலிருந்து பணவரவு உங்களை வந்து சேரும். தொழில் நிமித்தம் நீங்கள் அயல்நாடு செல்வீர்கள். அதற்கான வாய்ப்பும் வசதியும் உங்களை வந்தடையும். திடீர் நண்பரின் உதவியால் பிள்ளைகளோ அல்லது குடும்பத்தில் ஒருவரோ திடீர் பயணம் மேற்கொண்டு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். தொழிலில் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாகவும் விலகி வியாபாரத்தில் லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத திருப்பம் திடீரென்று உங்களை வந்து சேரும். சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உண்டாகும். நினைத்த காரியம் உங்களுக்கு கிட்டும். 7ஆம் இடத்தில் சூரியன் புத ஆதித்ய யோகம். சூரியன் அவரது வீட்டிலேயே ஆட்சி புரிகிறார். அத்துடன் புதனும் இணைந்திருக்கிறார். 8இல் சுக்கிரன் விவாக தடங்களை மாற்றி விவாகம் நடக்க தேதி குறிக்க உதவி செய்வார். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நன்மை செய்யும். கேது இருப்பதால் சற்றே உடல் உபாதைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை எல்லாம் தரணம் செய்வீர்கள். இதுவரை அனைவராலும் கொஞ்சம் மன கஷ்டத்துடன் இருந்த உங்களுக்கு திடீர் பண வசதி வந்து சேரும். அது எப்படி வருகிறது என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். விவசாய விளைபொருள்களால் உணவு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம், கால்நடை சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும், விவசாய விளைபொருள்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும், பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், இரும்பு சம்பந்தமாக பழைய இரும்பை வாங்கி விற்பவர்களுக்கெல்லாம் பொன்னான நேரமாகவே இருக்கிறது. திடீர் தனவரவும் அதிர்ஷ்டமும் உள்ள நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி லாபம், தனலாபம் உங்களை வந்து சேரும். 5இல் சந்திரன், 6இல் சூரியன், புதன், 7இல் சுக்கிரன். இதுவரை திருமணம் நடக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கெல்லாம் திருமண செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பந்தல்கள் போடுவீர்கள். திடீர் திருமணம் நடக்கும். உடனே கல்யாணம் வேண்டும் என்று அடம்பிடித்து ஸ்ரீதனம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டே கல்யாணம் நடக்கும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான லாபம் பெறுவீர்கள். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டு பட்டம் கிடைக்கும். இராணுவத்துறையில், காவல்துறையில், தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தி வரும். அவரவர் ஊர்களுக்கு வரும் யோகமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் அவர்களுக்கு கிட்டும். பொன்னான வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து சேரும். பூமி லாபத்தால் நன்மைகள் உண்டாகும். இதுவரை குடும்பத்தில் உனக்கு சொத்தே கிடையாது என்று சொல்லி உங்களை மிகவும் மன அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனம் மாறி இந்த சொத்து உனக்குதான் என்று திடீரென்று அந்த சொத்து அனுபவிக்கும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, சுப செய்தி உண்டாகும். குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தனலாபம் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வியாபாரம், தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் உங்களது இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.